ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகரிசி பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நீங்கள் பிரியாணி அடிக்கடி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வரகரிசி 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் இருக்குது. இது நல்லா 3 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா 3 தடவைக்கு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருங்க. தண்ணி வடியட்டும். குக்கர் வச்சுருங்க. இதில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பாதி பிரிஞ்சி இலை போட்டால் போதும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப்பு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது பழமான தக்காளியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா. இது நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கனிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நமக்கு தக்காளி அழகாக கனிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி கனிஞ்சதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம 1/4 கிலோ வரகரிசிக்கு சேர்க்குற ஜாமான். நீங்கள் அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் இந்த திங்ஸையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வரகரிசியும் சின்ன சின்னதாக இருக்கும், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிக்கனையும் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கேரட் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. நம்ம சிக்கன் விருப்பப்பட்டால் சிக்கன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இறால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி, அதாவது கேரட், பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செய்கிறா இருந்தால் கூட செய்யலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ இது கூடவே கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க. இது ஒரு நிமிஷம் வதக்குங்க. நான் இதில் உரப்பு கரெக்டாக போட்டிருப்பேன். அதாவது சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா கூட 2 சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போது 1 கப்பு அரிசி வச்சுருந்தோம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும்.
இந்த டைமில் மட்டும் அரிசி சேர்த்துடக்கூடாது. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி இதில் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த வரகரிசி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு பத்தலாட்டி போட்டுருங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. நமக்கு குக்கரில் செய்கிறா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் சட்டியில் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். குக்கரில் செஞ்சால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி இந்த கப்பு ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இது வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது வாங்கிக்கலாம். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாகவே அழகாக வெந்துடுச்சு. நல்ல வாசமாகவும் இருக்குது. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வரகரிசி பிரியாணி ரொம்பவே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு செய்கிறது ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வரகரிசி பிரியாணிக்கு நீங்கள் சைடிஷாக கெட்டியான தயிர் பச்சடியும் அப்புறம் சிக்கன் 65 சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போட்டு சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் என்னோடய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.